அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் தமயந்தி. ஸ்டெத்தஸ்கோப்பின் பேனாமுனை என்ற தலைப்பில் 25 மருத்துவ சிறுகதைகளை நான் எழுதியிருக்கேன். இதனை தொகுத்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியை உங்களோட பகிர்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. 2003ஆம் ஆண்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் எனது மருத்துவ பயணம் தொடங்கியது. கிட்டத்தட்ட 20 வருடங்களை கடந்துருச்சு. தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் 5.5 வருடங்கள் படிக்கும் பொழுது இது ரொம்ப கடினமான சூழலாக இருக்குது, கடினமான புத்தகங்களாக இருக்குது. சரி 5.5 வருஷம் படித்தா போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இனிமேல் படிப்பே தொடங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே தான் நோயாளிக்கும் மருத்துவர்களுக்குமான பந்தத்தையும் அதோட அற்புதத்தையும் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் MD ஃபிசியாலஜி படிக்கும்போது நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பகுதிக்கு கூட எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, எவ்வளவு பேர் அதிசயங்களை இந்த உடல் உள்ளடக்கியது அப்படின்றத உணர்ந்தேன். இந்த 9 வருடங்களாக மருத்துவ மாணவர்களுக்கு ஆசிரியராகவும் பணியாற்றிட்டு வரேன். மாணவர்களுடைய மனோதத்துவத்தையும் இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த அனுபவங்களை எல்லாம் தொகுத்து தான் இந்த மருத்துவ சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த புத்தகம் யாருக்காக? பள்ளி மாணவர்களுக்கு உதவலாம். எப்படி உதவலாம்? இந்த மருத்துவ உலகத்துக்குள்ள தானும் பயணிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை கண்டிப்பாக இந்த புத்தகம் தூண்டும். இது மருத்துவ மாணவர்களுக்கும் உதவும். வெறும் அறிவியலை மட்டும் இந்த புத்தகம் பேசலை. நீங்கள் எல்லாருமே சும்மா இது 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னு கேள்விகளுக்காக படிக்கிறத தாண்டி எப்படி இந்த மருத்துவ உலகத்தை ஒரு உணர்வு பூர்வமாக அணுகணும் அப்படின்றத இந்த புத்தகம் உங்களுக்கு நிச்சயம் சொல்லித்தரும். பொதுமக்களுக்கும் நிச்சயம் இந்த புத்தகம் உதவும். ஏன்னா உடலை பற்றி ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த திருமூலர் வார்த்தை எவ்வளவு அற்புதமானது. உடலை புரிஞ்சுக்கிட்டவனால அறம் தவறி நடக்கவே முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நுரையீரலோட அருமை புரிஞ்சவங்களால சிகரெட் பிடிக்க முடியுமா? கல்லீரலோட ஆற்றலை தெரிஞ்சுக்கிட்டவங்களால மது பழக்கத்துக்கு அடிமையாக முடியுமா? கண்கள் மற்றும் மூளையோட அதிசயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்கனால கண்டிப்பாக 24 மணி நேரம் செல்ஃபோன் பார்த்துட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? நம்ம உடம்பை புரிஞ்சுக்கிறதும் நம்ம உடலில் இருக்க அதிசயத்தை உணர்றதும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த புத்தகம் அந்த வேலையை செய்யும். சரியா? இதில் இருக்க ஒவ்வொரு சிறுகதைகளும் உங்களுக்கு மருத்துவ அறிவியலையும் போதிக்கும், மனோதத்துவத்தையும் போதிக்கும், நீங்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுக்கும் வழிகாட்டும். இந்த புத்தகம் வாங்குறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். இது உடல் பற்றிய மருத்துவ அறிவியல் மட்டுமல்ல, பல விஷயங்களையும் பேசியிருக்கோம். பெட்டிக்குள் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதைக்கு கீழேயும் அதோட டீட்டெயிலான அறிவியலும் நான் கொடுத்துருப்பேன். இந்த புத்தகம் நிச்சயமாக பயனுள்ள புத்தகமாக உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். புத்தகம் ரெடி, வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியா? தேங்க்யூ ஸோ மச்.